Hello friends, welcome back to How to Video. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Moto Tab G62 வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த டேப்லெட் நமக்கு வந்து பார்த்தா ரெண்டு வெர்ஷனில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா நம்ம சிம் கார்டு போடுற மாதிரி, இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தா வைஃபை சப்போர்ட் பண்ணுற மாதிரி மட்டும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ப்ளஸ் சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G62 டேப் வர பாக்ஸ் நமக்கு இப்படி தான் இருக்கும். பேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,000 போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ப்ரைஸ் வந்து சைனில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிம் கார்டு எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டேப்போட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 10.1 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 2K பேனல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ஆம்லோட் வந்து கிடையாது, ஐபிஎஸ் எல்சிடி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த கலர்லாம் நல்லா சூப்பராக பாப்பப் ஆகுது. மேலே நமக்கு வந்து கேமரா இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குது. மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. கொஞ்சம் கீழே வந்து மைக் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து போட்டுருக்காங்க. ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான சிங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ லோகோ வந்து இருக்கு. அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டால்பி அட்மோஸ் இருக்குன்னா நமக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மூவி பார்க்கும்போது வீடியோ சாங்ஸ்லாம் பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேம் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ அந்த வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 680 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ப்ராசஸர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவும் கிடையாது, ரொம்ப ஹையும் கிடையாது. இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லோன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறீங்க, கேஷில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண எந்த விதமான லேக் இருக்காது. ஸோ நான் இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம்ஸ்லாம் விளாண்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த விஎன் வீடியோ எடிட்டர் வந்து இருக்கு. சப்போஸ் நீங்கள் டேப்லெட் வாங்கிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்து மொபைல் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக டேப்லெட் எடிட் பண்ணலாமே, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் எடிட் பண்ணலாமே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நமக்கு வந்து பார்த்து டேப் நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து பார்த்தா எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் மொபைலில். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ பெரிய டிஸ்பிளே இருக்குன்னா நம்ம ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம மொபைலில் எடிட்டிங் பண்ணுறதை விட டேப்லெட்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட இருந்துச்சு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 680 வந்து பார்த்தா டீசெண்டான ப்ராசஸ், நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7700 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் நமக்கு வந்து 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1 or 2 days வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் கேஷுவல் யூசேஜ் வந்து பண்ணுறீங்க, ஒரு 1 hour ப்ரௌசிங் பண்ணுறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 or 2 days வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்ல பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 7 to 8 hours வந்து கண்டிப்பாக வரும். ஸோ பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இதில் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ஸோ இது நமக்கு மோட்டோ தான். ஸோ மோட்டோ எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நோ மோர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், எந்த விதமான பக்ஸும் கிடையாது, நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து இருக்குது. ஸோ நமக்கு லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13. பட் இந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு இதில் ஆண்ட்ராய்ட் 13 எந்த விதமான அப்டேட்டும் வந்து வர கிடையாது. ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நமக்கு வந்து பண்ண எந்த விதமான லாக் இருக்காது. ஆனால் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இதே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூ டேப் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மியூ என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், அதனால் வந்து லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நீங்கள் வந்து மூவிஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் இந்த டேப்லெட் வந்து அன்லாக் பண்ணுறது ஒன்று பேட்டர்ன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஆர் பின் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கிடையாது. ஓகே, ஃபைனலாக இந்த டேப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நமக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை வேரியன்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வந்து இருக்குது. இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ப்ளஸ் சிம் கார்டு. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 வந்து செல் பண்ணுறாங்க. ஓகே, ரெண்டுக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. இல்லை சிம் கார்டு போடலாம், சிம் கார்டு போட முடியாது. மற்ற எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ 1 TB வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 20,000 நல்ல டேப்
டேப் வந்து வேணும் அப்படின்னா நமக்கு இந்த மோட்டோரோலா G62 வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்த டேப்ல இருக்கிற ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஸ்னாப்டிராகன் 680. ஸோ இது வந்து ரொம்ப ஹெவி ப்ராசர் வந்து கிடையாது, ஒரு மீடியமான ப்ராசர். இதை வச்சு நம்ம டெய்லி டாஸ்க் எல்லாமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ரௌசிங், அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% நல்லாவே இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய ஹை-எண்ட் கேம்லாம் விளையாடுறீங்க, நல்லா ஹெவி டாஸ்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து மேபி உங்கள் லேக் வந்து ஃபீல் பண்ணலாம். அதனால் உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அந்த டேப் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டேப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டேப் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 20,000 டேப்லெட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோவில் நல்லா நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.